ஹலோ எவ்ரிவன். ஸோ ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு புது ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்லஸ்லேயும் சரி செயின் பிரேஸ்லெட்லேயும் இந்த எக்ஸ்ட்ரா செயின்ஸ் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸ்டோருன்றதுனால நான் வந்து பண்ணி கொடுத்துறேன். பட் ஆன்லைனில் இந்த ரெக்யர்மெண்ட் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் யார்கிட்ட வாங்கினாலும் சரி 18K கோல்ட் பிளேட்டட் ஆன்டி டர்னிஷ் டெமிஃபைன் ஜுவல் வாங்கும்போது இந்த இந்த எக்ஸ்ட்ரா ரிங்ஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ரிங்ஸ் இதெல்லாமே டெலிகேட்டட் பீசஸ், ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் கட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த ரிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ரிங் எடுத்து போட்டிங்கன்னா அதெல்லாமே ஆன்டி டர்னிஷாக இருக்காது, பிராஸ் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கருத்து போகும், அப்புறம் அலர்ஜிஸ் வரும். ஸோ இந்த ஒரிஜினல் பீசஸ் என்றைக்குமே வந்து வச்சுக்கோங்க. இது என்றைக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தூக்கி போட்டுறாதீங்க. ஸ்டோர்னால எனக்கு நிறைய இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் வரும்போது தான் எனக்கே தெரியும் இதெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு. கட் பண்ணிவிட்டு சில பேர் வாங்கிட்டு போகிறாங்க, சில பேர் வந்து அதை வச்சுருங்கன்றாங்க. காசு போட்டு வாங்கிட்டு அது எல்லாத்துக்கும் சேர்த்து தானேங்க காசு. அதனால் வந்துட்டு நீங்கள் தான் வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. என்றைக்கு வேணால் எந்த ரிங் வேணால் கட் ஆகலாம் இல்லையா? ஸோ மறுபடியும் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரிஜினல் ஆன்டி டர்னிஷ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் நான் வாங்கினதே வந்து ஃபேக்காக தான் இருக்குது. அது கொஞ்ச நாள் அந்த ரிங் எடுத்து வெளியே வச்சுட்டாலே அதுவே வந்து ஒரு காப்பர் கலரில் சேஞ்ச் ஆயிடுது, திடீர்னு வந்து பிளாக் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் பீசஸ்லாம் கிடைக்காது. இதெல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப், டெய்லி வியர் இல்லையா? இதெல்லாமே வந்து ஸ்வெட் ப்ரூஃப். ஸோ இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.